ஆந்திரா ஸ்டைலு டமோட்டா சட்னி. எப்படின்னா, இது பச்சை மிளகா ஆல்ரெடி நான் ஃப்ரை பண்ணிட்டேன். கொஞ்சோண்டு வந்து உளுந்து ஒரு அரை ஸ்பூன், தனியா ஒரு ஸ்பூன், இதில் சால்ட்டு போட்டுட்டேன், கொஞ்சோண்டு புளி போட்டுட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் ஜீரகம் போட்டுடுறேன். ஆல்ரெடி வந்து நான் இது தாளித்து வச்சுருக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாமுன்னா, ஒரு 2 பல் பூண்டு, ஒரு இதுக்கப்புறம் வந்து இதில் வந்து இதுலேயும் வந்து கொஞ்சோண்டு புளி, ரொம்பவும் தேவையில்லை, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு லைட்டாக தான், ரொம்ப போடக்கூடாது. ஏன்னா இந்த பச்சை மிளகாய் இது வந்து இது இப்படி தெரியணும் சாப்பிடும்போது. நெக்ஸ்ட்டு வந்து கொத்தமல்லி, இந்த தக்காளி இதிலே நான் வந்து ஃப்ரை பண்ணிட்டேன். நான் ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கேன் வீடியோ, திடீர்னு தான் எனக்கு நினப்பு வந்துச்சு. தோசை, இட்லி, ரைஸு, சப்பாத்தி, கர்ட் ரைஸு ಎಲ್ಲ కాలిద్ది జాగ్రత్త చెది చేస్తే అలా పైకి లేసి ఇది வந்து போதும் அவ்வளோதான். பார்த்தீங்களா எப்படி இருக்குதா? இப்போ நம்ம இது இதில் ஆனியன் நல்லா போடக்கூடாது. தாளிக்காமல் கூட அப்படியே கூட டைரெக்டாக சாப்பிடலாம். இதை தாளித்து தான் சாப்பிட்ணுன்னாலும் அப்படி கூட சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இது வந்து கை வச்சு எடுக்க வேண்டாம். நம்ம இதிலே வந்து கொஞ்சம் ரைஸ் போட்டு அப்புறமா வேணால் கலந்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம அவ்வளோதான். இது ரைஸ்க்கு எல்லாத்துக்கும். இது சட்னி பண்ணதில் நெய் போட்டுக்கலாம் நம்ம. அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த சட்னி. இதை சாப்பிட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி. தேங்க்யூ.